அம்மன் படத்தை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும். அம்மன் பட வில்லன் ராமி ரெட்டியை நினைவிருக்கா? சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாமல் மரணித்த சோகமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அம்மன் படத்தில் மந்திரவதியாக மிரட்டிய ராமா ரெட்டி லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் கடைசி காலத்தில் சிகிச்சைக்கு கூட பணமில்லாமல் இறந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். திரைத்துறை என்பது ஒரு காணல் நீர் என்பது போல ஒரு சில பிரபலங்களுக்கு பொருந்தும். சினிமாவில் கொடிகட்டி பறந்த பிரபலங்கள் சிலர் கடைசி காலத்தில் வாழ்வாதாரத்திற்கே கஷ்டப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இதில் சாவித்திரி, சந்திரபாபு போன்ற சில லெஜண்ட் நடிகர்களும் அடங்குவார்களாம். இவர்களைப் போலவே சினிமாவில் பல படங்களிலும் தன்னுடைய கட்டுமஸ்தான் உடலை காட்டி சொட்டை தலையுடன் பார்வையாளரே 90 கிட்ஸை மிரள வைத்தவர்தான் இந்த ராமா ரெட்டி. அம்மன் படத்தில் இவர் சொல்லும் சண்டா சண்டா என்கிற வார்த்தையை அவ்வளவு எளிதில் யாரும் மறக்க முடியாதாம். ராமா ரெட்டி தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமானவர் என்றாலும் இவருடைய சொந்த ஊர் ஆந்திர மாநிலம் சித்தூர் ஆகும். 1959ஆம் ஆண்டு பிறந்த இவர் ஹைதராபாத்தில் உள்ள ஓஸ்மானியா யூனிவர்சிட்டியில் ஜர்னலிசம் என்று படித்தாராம். ஹைதராபாத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பது இவர் கனவாகவே இருந்ததாம். சினிமா வாய்ப்பு தேடி தெலுங்கு திரைப்பட கம்பெனிகளுக்கும் ஏறி இறங்கினாராம். அந்த சமயத்தில் இவருக்கு தெலுங்கில் அனுகூசம் என்கிற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதை கெட்டியாக பிடித்து கொண்டார் இவர். இந்த படத்தில் இவர் பேசிய ஸ்பாட் பெடதா என்கிற ஒன்றை வார்த்தை ரசிகர் மத்தியில் மிக பிரபலமாகவும் கொண்டாடப்படுகிறது. அடுத்தடுத்து தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்து வந்த ராமா ரெட்டிக்கு தமிழிலும் வாய்ப்பு கிடைத்து துவங்கியுள்ளது. தமிழில் இவர் முதலில் நடித்த திரைப்படம் நாடு அதை நாடு என்கிற படம் என்றாலும் இவரை பிரபலமடையச் செய்தது அம்மன் பட கோர கதாபாத்திரத்தில்தான். இதனைத் தொடர்ந்து துள்ளித்திருந்த காலம், நெஞ்சினிலே ஆகிய படங்களில் மட்டுமே தமிழில் நடித்தாராம். மேலும் ஹிந்தி, கன்னடம், மலையாளம், போஜ்புரி ஆகிய மொழிகளிலும் சில படங்களில் நடித்துள்ளார். வில்லனாக நடிக்க லட்சக்கணக்கில் பணம் பெற்ற இவர் சுமார் 250 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். ஒரு நடிகராக இவர் தன்னுடைய வெற்றியை திரையுலகில் பதிவு செய்திருந்தாலும் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் இவர் எடுத்த மற்றும் தயாரித்த படங்கள் தோல்வியை தழுவியது என்று குறிப்பிடத்தக்கது. திரைப்பட தயாரிப்பில் மிகப்பெரிய பண தோல்வியை சந்தித்த ராமா ரெட்டி உடல்நலிலும் சில பிரச்சனைகளை சந்திக்க துவங்கினார். இறுதி நாட்களில் தன்னுடைய சிகிச்சைக்கு கூட பணமின்றி கல்லீரல் பிரச்சனை காரணமாக மிகவும் உடல் மெலிந்து ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி 52 வயதில் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு 2 ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு மகள் இருந்து குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.